வணக்கம். இராமாயணம் கதைய நாம நிறைய தடவை கேட்டிருப்போம். ஆனா அந்த வரலாற்று சிறப்பு மிக்க காவிய காதல் எப்படி தொடங்குச்சு? ராமரும் சீதையும் முதலா சந்திச்ச அந்த தருணம் எப்படி இருந்திருக்கும்? வாங்க அந்த இதிகாச காலத்துக்கே போய் ஒரு அட்டகாசமான அலசல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். உலகத்தோட தலைசிறந்த காதல் கதைகள்ல ஒன்னு உண்மையிலே எப்படி ஆரம்பிச்சது? இது சும்மா சாதாரண ஒரு சந்திப்பு கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நாடகமே இருக்கு. அந்த தெய்வீகமான தொடக்கம் எப்படி அமைஞ்சதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். ரெடியா? முதல்ல இந்த காட்சியை உங்க மனசுல அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. பழங்கால மிதிலா நகரம், ஒரு அழகான பொன்னிறமான சூரிய உதயம். மிதிலா நாட்டு மன்னர் ஜனகர் ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா வேதியர்களோட மந்திரம் முழக்கம், எங்கும் தூய்மையான ஒரு ஆன்மீக ஆற்றல், ஒரு ரொம்ப அமைதியான தெய்வீகமான தொடக்கம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில தான் ஒரு மாபெரும் அற்புதம் நடக்குது. யாகத்துக்காக ஜனக மகாராஜா அந்த புனிதமான பூமியை உழுதுகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு மண்ணுல இருந்து ஒரு பிரகாசமான தங்க நிறத்துல ஒளி வருது. அங்க பார்த்தா ஒரு தெய்வீகமான பெண் குழந்தை. அவங்க தான் நம்ம சீதை. அந்த குழந்தைய சுத்தி வீசுல அந்த ஒளி ஒரு மென்மையான தெய்வீக உணர்வு. சொல்லப்போனா இந்த ஒரு அற்புதம் தான் ஒட்டுமொத்த காவியத்துக்கே ஒரு பெரிய அடித்தளமா அமையுது. சரி, இப்போ இந்த கதையில அடுத்து வர்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அதுதான் சிவதனுஸ். சிவதனுஸ்னா என்ன? இது சிவபெருமானோட ஒரு பிரம்மாண்டமான தெய்வீகமான வில்லுங்க. இதை யாராலையும் அசைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கற்பனை கிட்டாத எடை. அது மட்டும் இல்லாம இதுக்கு அபாரமான ஒரு ஆன்மீக சக்தியும் இருக்கு. இந்த வில்லோட மகிமை தெரிஞ்சாதான் அடுத்து வரப்போற சவாலோட தீவிரம் நமக்கு முழுசா புரியும். இப்படிப்பட்ட ஒரு வில்ல ஒரு நாள் அரண்மனையில எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. சும்மா விளையாடிக்கிட்டு இருந்த சிறுமி சீத்தை அந்த பிரம்மாண்டமான சிவதனுச எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப சுலபமா தூக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய மாவீரர்களாலேயே அசைக்க முடியாத வில்ல ஒரு சின்ன பொண்ணு தூக்குனதை பார்த்ததும் ஜனக மகாராஜாவுக்கு அப்படியே பெரிய ஆச்சரியம். அவர் ரொம்ப ஆழமான சிந்தனையில ஆழ்ந்துடுறாரு. அந்த ஒரு தருணத்துல தான் ஜனகருக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்குது. அவர் ஒரு உறுதியான முடிவுக்கு வர்றாரு. யார் ஒருத்தர் இந்த வில்ல தூக்கி கையால வளைச்சு நாணேத்துறாரோ அவர்தான் என் சீதைக்கு ஏத்த சரியான துணை அப்படின்னு முடிவு பண்றாரு. எவ்வளோ ஆழமான சிந்தனை பாத்தீங்களா? சீதையோட இந்த தெய்வீக தன்மைக்கு நிகரான ஒருத்தரை தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அவரோட இந்த முடிவு தான் கதைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. சோ, இந்த நிபந்தனையை நிறைவேற்றுறதுக்காக சீதைக்கு ஒரு பிரம்மாண்டமான சுயம்வரம் அறிவிக்கப்படுது. சுயம்வரம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழங்காலத்துல ஒரு இளவரசி பல வலிமையான அரசர்கள் மாவீரர்கள் கூட்டத்தில இருந்து தனக்கான கணவனை தேர்ந்தெடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான சபை. மண்டபம் முழுக்க அட்டகாசமான ராஜ அலங்காரங்கள், பல தேசங்கள்ல இருந்த அரசர்கள் பல வண்ண கவசங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சிவதனுச வளைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட சபையில கூடியிருக்காங்க. இப்போ அங்க நடக்கிற அந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் கனமான கவசங்களெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய அரசர்கள் அந்த வில்ல தூக்க முயற்சி பண்ணி வியர்த்து விறுவிறுத்து அசைக்க கூட முடியாம தடுமாறி கீழே விழுறாங்க. சபையில ஒரே சலசலப்பு, பயங்கரமான ஏமாற்றம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாம விஸ்வாமித்ர முனைவர் அப்புறம் தம்பி லக்ஷ்மணனோட ஒரு கம்பீரமான நடையோட சபைக்குள்ள வராரு நம்ம ராமர். அவர் முகத்துல அப்படி ஒரு அமைதி, ஒரு தெய்வீகமான ஒளி. இதுதான் காட்சியோட உச்சக்கட்ட அழகே. வந்திருந்தவங்க எல்லாமே தோத்து போனதுக்கு அப்புறம் விஸ்வாமித்ரர் ராமரை பார்த்து அந்த வில்ல முயற்சி பண்ண சொல்றாரு. ராமர் நேரா போய் அப்படியே அந்த வில்ல தூக்கல. முதல்ல ரொம்ப பணிவா கை கூப்பி அந்த வில்ல வணங்குறாரு, குருவோட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த மாபெரும் சிவதனுச ஒரு சின்ன பூவை தூக்குற மாதிரி ரொம்ப சுலபமா தூக்குறாருங்க. அதை பார்த்ததும் சபையில இருந்த மொத்த கூட்டமும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் அப்படியே சைலண்ட் ஆயிடுது. மெதுவா வில்ல நாணேற்ற தொடங்குறாரு. ராமர் அந்த வில்ல வளைச்ச அந்த தருணம் இடி முழக்க மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம். ஆமாங்க, அந்த சிவதனுசு அப்படியே ரெண்டா முறிஞ்சிடுது. அந்த சத்தம் வெறும் மண்டபத்துல மட்டும் இல்ல, மிதிலா ராஜ்யம் முழுக்கவே ஒரு பெரிய அதிர்வலைய உண்டாக்குது. சபையில இருந்த எல்லாருமே என்ன நடக்குதுன்னு புரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாங்க. அந்த சத்தம் ஊர் முழுக்க எதிரொலிக்குது. விஷயங்கள் எவ்ளோ வேகமா மாறுதுன்னு இப்ப பாருங்க. விஸ்வாமித்ரர் ராமருக்கு உத்தரவிடுறாரு. அடுத்த நிமிஷமே ராமர் வில்ல ரொம்ப சுலபமா தூக்குறாரு. 2வது நிமிஷத்துல வில் முறியற அந்த இடிமுழக்க சத்தம். வெறும் சில நிமிஷங்களுக்குள்ள அங்க இருந்த எல்லாரோட தலைவிதியும் மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அழகான மாலை மாற்ற வைபவமும் தொடங்கிடுது. இந்த வேகமும் எமோஷனல் மாற்றமும் நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. அந்த அதிரடியான நிகழ்வுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மென்மையான அமைதி நிலவுது. சீதையோட கண்கள்ல ராமரை பார்த்த பிரமிப்பும் காதலும் நிறைஞ்சிருக்கு. அவங்க ரொம்ப அழகா
மெதுவா நடந்து வந்து ராமரோட கழுத்துல மாலையை அணிவிக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு மென்மையான தெய்வீக ஒளி பரவுது, வானத்திலிருந்து பூமழை பொழிகிறது. இதத்தான் புஷ்பவிருஷ்டின்னு சொல்லுவாங்க. ராமரும் சீதையும் முதல் முறையா இணையிற அந்த தெய்வீகமான தருணம் இதுதான். இதை தொடர்ந்து ஜனகர் ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்துறாரு. சுத்தி பார்த்தா ராஜா அலங்காரங்கள், மக்களோட மகிழ்ச்சியான கொண்டாட்டம், வானத்துல இருந்து தேவர்கள் ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திருமணம் வெறும் 2 பேரோட இணைவு கிடையாது. இது தர்மம், காதல், அப்புறம் பணிவு, இந்த 3 பண்புகளோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். ராமரோட பணிவும் சீதையோட தெய்வீகத்தன்மையும் ஒன்னா இணையிற புள்ளி இது. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆழமான கேள்வியோட இந்த அலசல முடிக்க விரும்புறேன். ராமர் தங்கிட்ட இருந்த அந்த அளப்பரிய வலிமைய எப்படி வெளிப்படுத்தினாரு? ஒரு அமைதியான, பணிவான அணுகுமுறையால தான். உண்மையான பலம்ங்கிறது பணிவுல தான் இருக்கு அப்படின்னா, ஒரு அமைதியான மனசை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம எதிர்கொள்ற நவீன போர்கள்ல எப்படி வெற்றி பெற முடியும்? ராமரோட இந்த அமைதியும் பணிவும் இந்த அவசர உலகத்துல நமக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த அற்புதமான காவிய பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.